வணக்கம் நண்பா நம்பீஸ். நம்ம கிங் விஜய் சேனலில் இப்போ சமீப காலமாக வீடியோ போட முடியாத சூழ்நிலை. இந்த எலெக்ஷன் வேலைகள், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் சில வேலைகள் இருந்தது. அதனால் வீடியோ போட முடியாத சூழ்நிலையாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும், அப்பப்போ வீடியோ போட்டுருவோம். வணக்கம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் ஜெயிச்சு அரியணையில் ஏறினது, பதவியில் போய் உட்கார்ந்தது தமிழ்நாட்டில் பல பேருக்கு வைத்தறிச்சல். பல பேருக்கு ஜெலுசல் குடிச்சு என்ன குடித்தாலும் எனக்கு போகாதுடா அந்த வைத்தறிச்சல் அப்படின்ற அளவுக்கு பல மெண்டலான்ஸ், பல தும்பிகள், பல கொத்தடிமைகள், புதுசாக வந்திருக்கு சென்சி கொத்தூஸ், என்னையெல்லாம் கொத்தூஸ்ன்னு சொல்லுது, எல்லாத்துக்குமே தூக்கத்தை கெடுத்துட்டாரு விடுங்க. அதில் இப்போ சமீபமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாய் டம்ளர் கட்சி தலைவர் இருக்காரு, நம்ம சீமான் இருக்கார்ல, அவர் நம்ம தலைவரை பற்றி அவதூறு இவன் முதல்ல அதுக்கே அந்த ஆளுக்கு மேலே மான நஷ்ட வழக்கு போடணும். ஒரு முதலமைச்சர் ஒரு 2 கோடி பேருக்கு கிட்டக்க ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கோம். 8 கோடி பேருக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு அவர் தான் முதலமைச்சர். நீ எந்த ஒரு தைரியத்தில் ஒரு பொது மேடை போட்டுக்கிட்டு இவன் உன்னைய பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மானம் கெட்டு போகும். இனிமே மரியாதையா பேசி பழகிக்கோங்க. மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். என்ன எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மேல அசிங்கமா பேச எங்களுக்கு தெரியும், பார்த்து நடந்துக்கோங்க. அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, நீ 69 படம் நடிச்சிருக்க, அதுல ஒரு படம்னாச்சும் நல்ல படமா இருக்கா? 69 படம், ஒரு படம் கூட நல்ல இதா கொடுக்க தெரியாதவே நல்லாட்சி கொடுப்பான்னு அவன்கிட்ட கொண்டே கொடுத்துருக்கீங்க. எப்படி அவன்கிட்ட கொண்டே கொடுத்துருங்க? ஏன் ஓன்ட்ட கொடுப்போமா? ஏன் நீ எடுத்த படம் பூரா அப்படியே சமூக சீர்திருத்தம், அப்படியே எல்லாரும் அந்த பல்லாண்டு வழுக மாதிரி திருந்திருவாங்க, அப்படி படத்தை நீ எடுத்து வச்ச? நீ எடுத்து வச்ச படத்தெல்லாம் பேசுவோமா? என்ன மாதிரி சமூக சீர்திருத்த படம் எடுத்து வச்சிருக்க? யாரை பார்த்து பேசுற? இன்னைக்கு எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அது தக்கன எடுத்து நடத்துறதுக்கு நாங்க இருக்கிறோம். வழி நடத்துவார் அவரு, நாங்க வழி நடக்க நாங்க இருக்கோம். முதல்ல ஓம் பின்னாடி நீ என்ன சொன்னாலும் கை தட்டுறான் பாரு, அவனை முதல்ல நீ திருத்தப்பாரு. நீ உன்னை எடுத்த படம் என்ன படம் ஓடி இருக்கு? இல்லை நீ நல்லா கருத்து சொல்ற மாதிரி எந்த படம் எடுத்திருக்க சொல்லு பாப்போம். ஒரு படம் எடுத்த, 7 தடவை கருக்கலைக்கிறதுன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி வச்சு படம் எடுத்த. அங்க போர் உச்சத்துல இருக்கையில இங்க பொண்டாட்டி நான் கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் ரீல்ஸ் போட்ட. அதுதான் உனக்கு தெரியும். அப்புறம் என்ன சொல்ற? எங்க தலைவர் இப்ப திருச்சியில போய் நன்றி சொல்ற கூட்டம் போட்டார் இல்லையா, அங்க ஒரு கொடுத்தீங்க ஆதரவு, இன்னும் ஒரு 10 சேர்த்து கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்ற நீனு? உனக்கு இது கொடுத்ததே பெருசு இல்ல, நீ இன்னும் 10 கொடுத்துருந்தா கிழிச்சிருப்ப. உன் வள்ளல் தெரிஞ்சுதான் உனக்கு 1 கூட கொடுக்கல. 15 வருஷமா கத்துற ஒருத்தி உன்னை மதிச்சானா? இப்ப சொந்த தொகுதி நான் அப்படி கிழிச்சிருவேன், காரக்குடியில நான் நிக்கிறனாலதான் காரக்குடியே உலகத்துக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். மெண்டலு, காரக்குடியிலே உனக்கு தெரியாது, காரி துப்பிட்டாங்க. டெபாசிட் வாங்க உனக்கு வழி இருக்கா? என் தலைவரை பத்தி பேசுறியே, 15 வருஷமா கத்துற. நீ தலைவன் இருக்க, நீ டெபாசிட் வாங்கியிருக்கியா? நீ என் தலைவரை பத்தி பேசுற. 10 சீட்டு கொடுத்துருந்தா கிழிச்சிருப்ப. நீ இந்த 30 நாள் மட்டும் என்கிட்ட இருந்தா நான் அறுத்து தள்ளி இருப்பேன். என்னத்த அறுத்து தள்ளி இருப்ப? புட்டிங்கி இருப்ப. இப்படியே புட்டிங்கி இந்த கோபி சார் சொல்ற மாதிரி இங்கிட்டு நட்டு வச்சிருப்ப. வாய் உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னு வையே, உடையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும்.